கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:35 படி அவருடைய காருண்யம் நம்மை பெரியவன் ஆக்கும் என்ற வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். சிறு பிள்ளை போல் உன்னை தாழ்த்தும் போது பரலோக ராஜ்யத்திலே நீ பெரியவனாயிருப்பாய் என்று நாம் தியானித்தோம். பணிவிடை செய்யும் போது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பாய் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமலும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளை போல் தாழ்த்தும் போது பெரியவனாயிருப்பாய், பணிவிடை செய்யும் போது பெரியவனாயிருப்பாய். மூன்றாவது விசேஷமாய் பிரசங்கியார்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இல்லாவிட்டால் மற்றவர்கள் யாருக்காவது சுவிசேஷம் சொன்னாலும் கூட நீ வேதத்தில் உள்ள வார்த்தைகளை சிறிதொன்றாகிலும் கூட நீ மாறி பேசக்கூடாது. இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆண்டவர் சொல்லாததை சொன்னார் சொன்னார் என்று சொல்லி சமாதானத்தை மேல் பூசுகிறார்கள். இது தேவன் அறிவிருக்கிற ஒரு காரியம். வேதத்தில் இல்லாதவைகளை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது என்று. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். நாம் போதிக்கும் போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வசனத்தை கை கொண்டு போதிக்க வேண்டும். அதை மாற்றி போதிக்கக்கூடாது. அதை உன் இஷ்டம் போல் போதிக்கக்கூடாது. உன் விருப்பம் போல் போதிக்கக்கூடாது. ஒருவன் தவறு செய்வானால் அவன் செய்தது தவறு என்று சொல்லி வேதத்தில் அதுக்குரிய வசனத்தை எடுத்து கண்டித்து போதிக்க வேண்டும். ஒருவன் நல்லது செய்தால் அவனுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி அதை மறைக்காமல் அவனை சொல்லி அவனை தூக்கி எழுப்ப வேண்டும். இதைதான் வேதம் சொல்கிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எவனாகிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதை உள்ளபடி அதை கை கொண்டு பிரசங்கிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். அனனியா சபீராள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அனனியா சபீராள் தவறு செய்து கடந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் விற்று பார்க்கும்போது ஒரு சில பணத்தை அவர்கள் களவாடி வீட்டிலே வைத்துவிட்டு கடந்து வருகிறார்கள். களவாடி என்று கூட சொல்ல முடியாது, அவர்கள் தங்களுக்கென்று எடுத்து வைத்து வருகிறார்கள். அப்பொழுது பேதுரு யோவானிடத்திலே வரும்போது பேதுரும் யோவானும் அவர்களை பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதோ இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? அவர்கள் நேர்மையாய் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம், இல்லை அதிகமாய் விற்றோம், கொஞ்சம் எடுத்து எங்களுக்காக வைத்து விட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார். யாரும் ஒன்று சொல்ல போவதில்லை. ஏனென்றால் எந்த அப்போஸ்தலனும் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வா என்று சொல்லவில்லை. அவர்களே தீர்மானம் பண்ணினார்கள், அவர்களே கடந்து போனார்கள், அவர்களே விற்றார்கள், அவர்களே பணத்தை எடுத்தார்கள், அவர்களே அதை ஒளித்து வைத்தார்கள். அப்பொழுது பேதுரு யோவானும் அனனியா சபீராள் அப்போஸ்தல பாதத்திலேயே வளர்ந்தவர்கள், ஆலயத்துக்கே உழைத்தவர்கள் என்று சொல்லி பட்சபாதம் செய்யவில்லை. வசனத்தை கை கொண்டு போதித்தார்கள். பரிசுத்தாவிடத்திலே பொய் சொல்லும்படி உன்னை சாத்தான் உன் உள்ளத்திலே ஏவினது என்ன என்று சொல்லி வசனத்தை கை கொண்டு கடிந்தார்கள். அங்கேயே அனனியா இறந்தார். மனைவியாகிய சபீராள் கடந்து வருகிறாள். திரும்ப கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் விற்றியோ? அவள் சொல்லியிருக்கலாம், இல்லையா கொஞ்சம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி. புருஷன் சொன்ன அதே பொய்யை சொல்லுகிறாள். புருஷனை அடக்கம் பண்ணின கால் அங்கு நிற்கிறது என்று சொல்ல உடனே அவளும் அந்த இடத்துல விழுந்து மரித்து போகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார். உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல கிரேஸ் ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் தவறு செய்து கொண்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிலே ஒரு தவறும் இல்லை. இன்னொரு போதகர் பிரசங்கிக்கிறார், ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக
அவர் ஃபீமேல் அண்ட் மேல் காட் என்று சொல்லி, ஏனென்றால் ஹீ அண்ட் ஷீ காட் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள். எப்படி என்றால் அவர் தந்தையை போல் சுமக்கிறதுனால அவர் ஹீ காட், தாயை போல் நம்மை தேற்றுகிறதுனால ஷீ காட் என்று சொல்லி ஒரு யூனக்காய் பிரசங்கிக்கிறார்கள். இதையெல்லாம் மிக தவறு. அவர் திருத்துவ தேவன், அண்டசராசங்களை படைத்தவர். தவறான ஊதான உபதேசங்களை கர்த்தர் அறிவிருக்கிறார். இன்றைக்கு ஊழியக்காரர்கள், வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் மிக தெளிவாய் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று மனுஷனை பிரியப்படுத்தாதபடி தேவனை பிரியப்படுத்தி தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளும் போது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். பேதுரு, யோவான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பார்கள். இப்பிரபஞ்சத்திலேயே அவர்களை கர்த்தர் அவருடைய காருண்யம் பெரியவனாக்கிறது. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொன்னது மாத்திரமல்ல, சிறைசாலை கதவுகள் பேதுருவுக்காய் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். யோவான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பத்மு தீவிலே போடப்பட்ட போது கூட பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலேயே உடைய காரணியம் பெரியவனாக்கும் என்றால், ஏனென்றால் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று வசனத்தை கை கொண்டு பிரசங்கித்ததினால் இப்பிரபஞ்சத்திலும் பெரியவனாய் இருந்தார்கள், பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும் போது கூட வசனத்தை கை கொண்டு போதிக்க வேண்டும், வசனத்தை சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் நீ பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பாய். இந்த வசனத்தை சொன்னால் என் பிள்ளை கீழ்ப்படியாது, இந்த வசனத்தை என் பிள்ளைக்கு எப்படி சொல்லுவது என்று நீ நினைக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்று அந்த கட்டளை கற்பனைகளை கண்டிந்து நீ செபிக்கும் போது சொல்லும்போது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பாய். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவனாயிருப்பாய், அவருடைய காருண்யம் யாரை பெரியவனாக்கும் என்று நாங்கள் தியானிக்கிறோமே. சிறு பிள்ளையை போல் நாங்கள் தாழ்த்தும் போது, பணிவிடை செய்யும் போது, வசனத்தை கை கொண்டு போதிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் பெரியவனாய் இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஊழியம் அட்டூழியமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதப்பா. வசனத்தின் பூர்வமாய் சொல்லாதபடிக்கு ராஜா, துருபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆண்டவரே இன்றைக்கு பிரசங்கிக்கிறதை பார்க்கும்போது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வசனத்தை கை கொண்டு போதித்து பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருக்க செபிக்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.